ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நம்ம காலரா டிசீஸோட பேத்தோஜெனிசிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா பேத்தோஜெனிசிட்டி பற்றி சொல்லிட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனை காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் விப்ரியோவோட அந்த பேத்தோஜெனிசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் ஃபஸ்ட்டே நான் வந்து இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட ஸ்ட்ரக்சர் வந்து காமிச்சிட்டேன். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? சிறுகுடல். இந்த சிறுகுடல் வந்து எங்கே இருக்கும்? ஸ்டொமக்குக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் நடுவில் இருக்கும், அப்படி தானே? இதுதான் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். இது வந்து கிட்டத்தட்ட 6 மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? இது வந்து 3 டிவிஷனாக வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து என்னது? டியோடினம். செகண்ட் செக்ஷன் வந்து ஜிஜுனம். தேர்ட் செக்ஷன் வந்து இலியம். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட ரோல் உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? இந்த பைல் டக்ட் எல்லாமே வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய பைல் ஜூஸு, பேன்க்ரியாட்டிக் ஜூஸ், இது எல்லாத்தையும் வந்து இதை எடுத்து டைஜஷனுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், அப்படி தானே? ஒரு உணவு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது, அப்படி தானே? அதுக்கப்புறம் வந்து நமக்கு உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நியூட்ரியன்ஸ், கிட்டத்தட்ட 99% நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல தான், அதாவது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்து அப்சர்வ் ஆகுது. நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் இங்கே இருந்து தான், அந்த உணவில் இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் மூலமாக தான் நமக்கு வந்து உடம்புக்கு வருது. அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே, நியூட்ரியன்ஸு, மினரல்ஸு எல்லாமே வந்து நமக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து இந்த இடத்துல மட்டுமே 2லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டைஜஸ்டட் அன்வான்ட் ஃபுட் எல்லாமே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியாக நமக்கு வந்து வெளியேறும், சரியா? இப்போ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை வந்து நம்ம என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து உள்ள வந்து நிறைய வில்லை, அந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், ஒரு கை விரல் மாதிரி. இந்த ஏரியாவை வந்து கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஏரியாவை மட்டும் என்லார்ஜ் பண்ணியிருக்கு பாருங்க. இதில் வந்து இந்த உள் பக்கமாக இருக்கிறது வந்து என்டிரோசைட்ஸ். வெளியே வந்து ஒரு மாதிரி ப்ரஷ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து மைக்ரோ வில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இந்த படத்தை வந்து நீங்கள் ஞாபகத்திலே வச்சுக்கோங்க. பின்னாடி போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக புரியும். இப்போ வந்து நம்ம பேத்தோஜெனிசிஸ்க்குள்ளே டைரெக்டாக போகலாம். The pathogenesis of cholera is toxin mediated. இந்த பேத்தோஜெனிசிட்டி, காலராவோட பேத்தோஜெனிசிஸை வந்து மீடியேட் பண்ணுறது யார்? இந்த காலரா டாக்ஸின், அப்படி தானே? இந்த 2 ஸ்ட்ரெயினுமே வந்து காலரா டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டாக்ஸின் வந்து காலராவை வந்து உருவாக்கும், சரியா? இப்போ வந்து எப்படி இது வந்து ஒருத்தங்கள்ட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து பரவுது, இந்த நோய் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விப்ரியோ காலரே இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை கண்டாமினேட்டட் வாட்டர் ஆர் ஃபுட். நம்ம சாப்பிடக்கூடிய வாட்டர் மூலமாகவோ, அதாவது கண்டாமினேஷன், அது வந்து நம்ம ப்ராப்பராக வந்து நல்ல சுகாதாரமான முறையில் ஹைஜீனிக்காக வந்து கிடைக்காத ஃபுட்டுனாலேயோ அல்லது வந்து தண்ணி மூலமாகவோ வந்து, சாப்பாடு மூலமாகவோ அல்லது தண்ணி மூலமாகவோ வந்து இந்த விப்ரியோ காலர் ஒரு மனுஷங்கள்ட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இன்ஃபெக்டிவ் டோஸ். சின்ஸ் விப்ரியோ காலரே இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஆசிட் லபைல், a high infective dose of 10⁸ bacilli is required to bypass the gastric barrier. அதாவது இந்த விப்ரியோ காலரை நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அப்படி தானே? இது வந்து ஆசிடை வந்து டாலரேட் பண்ணாது, ரொம்ப நேரம் வந்து அதால் ஆசிடில் இருக்க முடியாது, செத்து போயிடும். அதனால வந்து நம்ம கொஞ்சம் அந்த நம்ம குடிக்கிற தண்ணியிலையோ அல்லது ஃபுட்டுலேயோ வந்து கொஞ்சம் பாக்டீரியா வந்து உள்ளே என்டர் ஆச்சுன்னா வந்து அவ்வளோவா பெருசாக வந்து இதாகாது, நம்ம பாடியில் உள்ள மெக்கானிசமே வந்து அதை அழிச்சிடும். அதனால் இப்போ அதாவது 10⁸ அவ்வளோ அந்த அளவுக்கு மேலே வந்து பேசிலே வந்து நம்ம உடம்புக்குள்ளே போச்சுனா தான் அது வந்து அந்த கேஸ்ட்ரிக் பேரியரை கடந்து உள்ளே வந்து நமக்கு போய் இன்ஃபெக்ஷனை வந்து காஸ் பண்ணோம், சரியா? இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன், பரவுதலை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். These include all those conditions where gastric acidity is reduced. அதாவது நம்ம கேஸ்ட்ரிக் இன்டெஸ்டைனில் வந்து அசிடிட்டி இருந்ததுன்னா விப்ரியோ காலரே செத்து போயிடும்.
அப்போது அசிடிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய இந்த காரணிகள் மூலமாக தான் இந்த பாக்டீரியா வந்து உள்ளே போகுது. என்னென்ன? ஒன்று வந்து ஹைப்போக்ளோர்ஹைட்ரியா. ஹைப்போனாலே லோ, அப்படி தானே? ஹைப்போக்ளோர்ஹைட்ரியா அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷன். இது என்னன்னா, இந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் எல்லாமே வந்து குறையிற அந்த கண்டிஷனை தான் ஹைப்போக்ளோர்ஹைட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடி வந்து இனஃபாக நமக்கு டைஜஷனுக்கு தேவையான ஹெச்சிஎல்லை வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்து செக்ரீட் பண்ணலை அப்படின்னா அந்த கண்டிஷன் தான் ஹைப்போக்ளோர்ஹைட்ரியா. ஏன் வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ஹெச்சிஎல் வந்து நம்ம பாடியில் செக்ரீட் ஆகாது? மேபி ஏதாவது ஸ்டொமக்கில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது விட்டமின் குறைபாடுகளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்டில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் மூலமாக இந்த கண்டிஷன் நம்ம உடம்புல வந்து கரெக்டாக வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்காமல் போகலாம். அப்போ இந்த கண்டிஷன் வரும். இந்த கண்டிஷன் வந்ததுன்னா இந்த விப்ரியோ காலரை வந்து ஈஸியாக உள்ளே வந்து இன்ஃபெக்ஷனை வந்து காஸ் பண்ணோம். அடுத்த காரணம்னு பார்த்தோன்னா யூஸ் ஆஃப் ஆன்டாசிட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த அசிடிட்டியை குறைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸ் இந்த மாதிரி டானிக் எல்லாமே வந்திருக்கு, அப்படி தானே? அந்த இது நம்ம குடிக்கிறது மூலமாக இந்த அசிடிட்டி நம்ம உடம்புல வந்து குறையும். அந்த ஸ்டொமக்கில் குறையிற அந்த அசிடிட்டி வந்து இந்த விப்ரியோ வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு அடுத்த ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் கிராசிங் ஆஃப் த ப்ரொடெக்டிவ் பேரியர் ஆஃப் த மியூக்கஸ். இப்போது நம்ம உடம்புக்குள்ளே வந்து வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம உங்களுக்கே தெரியும், ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து உள்ளே வந்து மியூக்கஸ் லேயர் அப்படி இருக்கும், அப்படி தானே? ஒரு ஸ்லைமி லேயர், மியூக்கஸ் மெம்ப்ரெயின்னு சொல்லுவாங்க. அப்போது இதை தாண்டி உள்ளே போய் தான் நமக்கு வந்து இன்ஃபெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்டெஸ்டைனில் வந்து என்ன பண்ணுது? இது விப்ரியோஸ் பெனிட்ரேட் த மியூக்கஸ் லேயர் அண்ட் ரீச் நியர் த எபிதீலியல் செல்ஸ். இது வந்து ஒன்ஸ் உள்ள என்டர் ஆயிடுச்சு உடம்புக்குள்ளே. இப்போ இன்டெஸ்டைனில் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே சிறுகுடலுக்குள்ளே போயாச்சு. போன உடனே என்ன பண்ணுது? அந்த சிறுகுடலில் வந்து அவுட்டர் லேயர் இருக்குது இல்லையா, மியூக்கஸ் லேயர், அந்த ஸ்லைமி லேயரை பெனிட்ரேட் பண்ணி அது வழியாக ஊடுருவி உள்ளே இருக்கக்கூடிய அந்த எபிதீலியல் செல்ஸில் போய் அது ரீச் ஆகிடுச்சு. சரியா? அது வந்து எபிதீலியல் செல்ஸில் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹைலி ஆக்டிவ் மொட்டிலிட்டி ஏற்கனவே பார்த்தோம், அப்படி தானே? இது வந்து ரொம்ப ஆக்டிவாக மொட்டைல் ஆர்கானிசம், மூவ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். அப்போ அது வந்து ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனால அதுவும் ஒரு காரணமாக இருக்குது மியூக்கஸை தாண்டி அது எபிதீலியல் செல்ஸுக்கு வர்றதுக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த விப்ரியோ காலரே வந்து மியூசினேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து செக்ரீட் பண்ணுது. ஏசுன்னு முடிஞ்சாலே என்சைம், அப்படி தானே? அப்போது மியூசினேஸ் அப்படின்ன என்சைம் வந்து, அதாவது ஒரு என்சைம் மியூசினை வந்து டைஜஸ்ட் பண்ணுது. மியூசின் அப்படின்னா என்னது? நம்ம அது வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து ஒரு ஃபிசிக்கல் பேரியராக வந்து இருந்து பாதுகாக்குது. அப்போ விப்ரியோ காலரை செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மியூசினேஸ் என்சைம் வந்து மியூசினை வந்து டைஜஸ்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ், ப்ரோட்டீன் லைட்டிக் என்சைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த காலரா பாக்டீரியா வந்து செக்ரீட் பண்ணோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹீம் அக்ளூட்டினின் புரோட்டியேஸ் அப்படிங்கிற என்சைமையும் செக்ரீட் பண்ணோம். இதை வந்து நம்ம காலரா லெக்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ரோல் என்னது? இது வந்து என்ன பண்ணோன்னா மியூக்கஸையும் ஃபைப்ரோனெக்டினையும் க்ளீவ் பண்ணோம், அதாவது உடச்சி விட்றோம். ஸோ இதுக்கு ஈஸியாக போய் அந்த நம்ம மியூக்கஸ் மெம்ப்ரெயின், ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்ப்ரெயினை தாண்டி இது வந்து உள்ள எபிதீலியல் செல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் ரிலீசிங் விப்ரியோஸ் பவுண்ட் டு இன்டெஸ்டினல் மியூக்கோசா, ஃபெசிலிட்டேட்டிங் தேர் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைன் அண்ட் ஆல்சோ தேர் ஃபீக்கல் ஷெட்டிங். இது வந்து வேறு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? விப்ரியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும், இந்த விப்ரியோஸ் எல்லாமே வந்து இன்டெஸ்டினல் மியூக்கோசாவோட பைண்ட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பைண்ட் ஆகக்கூடிய மியூக்கஸ் மெம்ப்ரெயினில் பைண்ட் ஆகக்கூடிய அந்த விப்ரியோஸ் வந்து இன்டெஸ்டைனோட அதர் பார்ட்ஸுக்கு வந்து போகிறதுக்கு ஃபீக்கல் வேஸ்ட் மூலமாக வெளியே போகிறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குது இந்த என்சைம். சரியா?
அடுத்து வந்து இப்போ உள்ளே வந்தாச்சு, இண்டஸ்ட்ரினல் எபித்தீலியல் செல்ஸில் வந்து பைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அடேஷன் அண்ட் காலனைசேஷன். The next step in the pathogenesis is its adhesion to the intestinal epithelium, which is facilitated by a special type 4 fimbriae called toxin co-regulator pilus அல்லனா TCP. இப்போ வந்து இண்டஸ்ட்ரினல் எபித்தீலியத்தை ரீச் பண்ணியாச்சு, ஆனால் அதோட போய் பைண்ட் ஆகணும், அப்படி தானே? அந்த பைண்டிங்க்கு வந்து உதவி செய்கிறது யாருன்னா ஒரு ஃபிம்ப்ரியே, அதாவது ஸ்பெஷல் டைப் 4 ஃபிம்ப்ரியே, ஒரு பைலி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஃப்ளஜலா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ஸின் கோ ரெகுலேட்டர் பைலஸ்ன்னு சொல்கிறாங்க, அது இல்லைன்னா டிசிபின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த எபித்தீலியத்தோட போய் இந்த பாக்டீரியா வந்து ஒட்டி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. It is so named because the synthesis of TCP, cholera toxin and several other virulence factors are co-regulated by a single gene called TOXR. இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் டிசிபி, காலரா டாக்ஸின், வேற நிறைய விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது ஒரே ஒரு ஜீன் தான். அந்த ஜீனோட பேர் வந்து TOXR, டாக்ஸ்ஆர், இந்த ஜீன் தான். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது காலரா டாக்ஸின். காலரா டாக்ஸினோட ரோல் என்ன? இப்போ இது வந்து அழகாக போய் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனோட அந்த எபித்தீலியல் செல்ஸில் வந்து இப்போ பாக்டீரியா வந்து போய் நல்லா உட்காந்தாச்சு. இப்போ உட்கார்ந்த பிறகு அது வந்து நல்ல ஸ்திரமான ஒரு இடத்த பிடிச்சிருச்சு. இன்னும் என்ன பண்ணும்? த ஆர்கானிசம் ப்ரொடியூசஸ் எ பவர்ஃபுல் என்டிரோடாக்சின் கால்ட் காலரா டாக்ஸின். நல்லா போய் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுது? காலரா டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காலரா டாக்ஸின் வந்து ஈகோலையோட டாக்ஸினுக்கு ஒத்து இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர்லேயும் ஃபங்க்ஷன்லேயும் ஈகோலையோட ஹீட் லெபைல் டாக்ஸின், அதாவது எல்டி டாக்ஸினுக்கு சிமிலராக இருக்குது. ஆனால் இந்த எல்டி டாக்ஸினை விட இந்த காலரா டாக்ஸின் வந்து வீரியம் கூடுனதாக இருக்குது, பொட்டண்டாக இருக்குது. சரியா? இப்போ இந்த காலரா டாக்ஸினோட மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். The toxin molecule is about 85 kilodalton. இதோட வெயிட்னு பார்த்தோன்னா எவ்வளவு இருக்குது? 85 kilodalton இருக்குது. இந்த காலரா டாக்ஸினில் 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ராக்மெண்ட் ஏ அண்ட் ஃப்ராக்மெண்ட் பி. ஃப்ராக்மெண்ட் பி வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு பைண்டிங் ஃப்ராக்மெண்ட்டு, எதையோ பைண்ட் பண்ணுது. எதைன்னு அப்புறம் பார்க்கலாம். இது வந்து பென்டாமரிக்குன்னு சொல்கிறாங்க, ஏன்னா இதுக்கு வந்து 5 சப் யூனிட் இருக்குது. ஒவ்வொரு சப் யூனிட்டும் 11.7, அதாவது 11.7 கிலோ டால்டன் வந்து இருக்குது 5 சப் யூனிட்டுமே. இந்த ஃப்ராக்மெண்ட் பி வந்து என்ன பண்ணுதுன்னா ஜிஎம்ஐ கேங்லியோசைட் ரிசப்டர்ஸ், இது எங்கே இருக்கோன்னா இண்டஸ்ட்ரினில் இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியத்தில் தானே போய் இருக்குது பாக்டீரியா, அதில் வந்து இந்த ரிசப்டார்ஸ் இருக்கும், ஜிஎம்ஐ கேங்லியோசைட் ரிசப்டார்ஸ் வந்து இருக்குது. இந்த எபித்தீலியத்தோட இருக்கக்கூடிய அந்த ஜிஎம்ஐ ரிசப்டார்ஸோட இந்த ஃப்ராக்மெண்ட்டு போய் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, அது வந்து உள்ளே போகுது. உள்ளே போகும்போது 2 பெப்டைடு மாலிகுலாக வந்து க்ளீவ் ஆகுது, A2 and 1. இப்போ A2ஓட வேலை என்னது? இது வந்து ஏ ஃப்ராக்மெண்ட்டையும் பி ஃப்ராக்மெண்ட்டையும் ஃப்ராக்மெண்ட் சப் யூனிட்ஸையும் பைண்டு பண்ணோம். இந்த ஃப்ராக்மெண்ட் A1ங்கிறது வந்து ஒரு ஆக்டிவ் ஃப்ராக்மெண்ட்டு. இதோட வெயிட்னு பார்த்தோன்னா 27 கிலோ டால்டன் இருக்கும். இது என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஜி ப்ரோட்டீன்னு ஒன்று உண்டுது. ஜி ப்ரோட்டீன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? செல் சிக்னலிங்கில் வந்து இந்த மாதிரி நம்ம ஜி ப்ரோட்டீன் வந்து படிச்சிருப்போம், சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ ஏடிபி ரைபோசிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து ஜி ப்ரோட்டீனில் வந்து நடக்கிறதுக்கு இது வந்து காரணமாக இருக்குது, இந்த ஃப்ராக்மெண்ட் 1. அப்போது இந்த ஏடிபி ரைபோசிலேஷன் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு ஒரு என்சைம் வேணும். அந்த என்சைம் என்னது? அடினிலேட் சைக்ளேஸ். அப்போது அங்கே செல்ஸில் இருக்கக்கூடிய அடினிலேட் சைக்ளேஸ் என்சைம் மூலமாக ஜி ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய ஏடிபி எல்லாமே வந்து ரைபோசிலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து கேரி அவுட் பண்ணும்போது CAMP, அதாவது சைக்ளிக் அடினோசின் மோனோஃபாஸ்பேட்
அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அப்போ இந்த ப்ராசஸ் அப்படியே நடக்கும்போது நிறைய வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. சரியா? இந்த சைக்ளிக் ஏஎம்பி வந்து நிறைய அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது அந்த செல்ஸில். இப்போது அந்த சைக்ளிக் ஏஎம்பி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போது இந்த இது ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள வந்து இப்போ சைக்ளிக் ஏஎம்பி வந்து நிறைய அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது, நிறைய சேர்ந்துட்டே இருக்குது. அப்படி சேரும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்ஹிபிட்ஸ் த அப்சார்ப்டிவ் சோடியம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் வில்லஸ் செல்ஸ். வில்லஸ் செல்ஸில் வந்து சோடியம் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாமே நடக்கும் இல்லை, சோடியம் மினரல்ஸ் எல்லாம் உள்ளே வர்றது போகிறது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த அப்சார்ப்ஷனை வந்து இது இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அந்த சோடியம் அயான் வந்து உள்ளே வராமல் தடுத்துரும். அடுத்து என்ன பண்ணும், ஆக்டிவேட்ஸ் த செக்ரீட்டரி குளோரைட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இது வந்து கிரிப்ட் செல்ஸில் இருக்கும். இந்த கிரிப்ட் செல்ஸில் இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை தூண்டி விட்டுரும். என்ன பண்ணுது, ஒன்று வில்லஸ் செல்ஸில் வந்து வரக்கூடிய அந்த சோடியம் அயானை வந்து தடுத்து வச்சிருது. இங்கே இருந்து குளோரைடை கிரிப்ட் செல்ஸ் வழியாக கடத்தி விட்டுருது வெளியே. அப்போ எல்லாமே இந்த ஏரியாவில் வருது. இங்கேருந்து சோடியம் உள்ளே வர முடியாமல் வெளியே இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய குளோரைடு வந்து வெளியே வருது. அப்போ என்ன ஆகும், சோடியமும் குளோரைடும் சேரும்போது என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும், அப்படி தானே? சோடியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும் அந்த இன்டெஸ்டைன் லூமன் ஏரியாவில். அப்போ சோடியம் குளோரைடு சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு இடத்துல வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து கூடுச்சுன்னா அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் வரும், அப்படி தானே? அப்போ இங்கேயும் அதுதான் நடக்குது. வாட்டர் மூவ்ஸ் பேசிவ்லி இன்டு த பவல் லூமன் டு மெயின்டைன் ஆஸ்மோலாரிட்டி which leads to the accumulation of isotonic fluid that results in watery diarrhea. இப்போ இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து ஆஸ்மோலாரிட்டி அப்படின்னா மெஷர் ஆஃப் த நம்பர் ஆஃப் டிசால்வ்டு பார்ட்டிகிள்ஸ் இன் ஏ ஃப்ளூயிடு. நம்ம ஒரு ஃப்ளூயிடில் வந்து எவ்வளவு டிசால்வ்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்குதோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெளியே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக உள்ளே வந்துடுது. எதுக்காக வருது, அந்த சொல்யூஷனை வந்து ஐசோடோனிக்காக ஒரே கான்சன்ட்ரேஷனுக்கு கொண்டு வர்றதுக்காக இந்த வாட்டர் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து வாட்டர் ஜாஸ்தி ஆகுது. ஸோ வாட்டரி டயரியா வந்து வருது. சரியா? வயிற்றுப்போக்கு வந்து வருது. இப்போ வயிற்றுப்போக்கு வந்து வரும்போது என்ன ஆகும், நிறைய ஃப்ளூயிடு லாஸ் ஆகும், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே வந்து இழந்துடும் பாடி. நமக்கு உடம்புல வந்து ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால ஷாக் ஆகுது. அண்ட் அசிடோசிஸ்ங்கிறது என்னது, பைகார்பனேட் வந்து நம்ம உடம்புலேருந்து லாஸ் ஆச்சுன்னா அசிடோசிஸ்ன்னு ஒரு கண்டிஷன் வரும். அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ இந்த படத்தை வச்சு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம இது வரைக்கும் பார்த்தது தான், புதுசாக எதையும் நான் சொல்ல போகல. இது வரைக்கும் பார்த்ததை ஷார்ட்டாக ஒருக்கா கூட சொல்கிறேன். சரியா? இப்போது ஒரு பாக்டீரியா விப்ரியோ காலரே வந்து நம்ம கண்டாமினேட்டட் வாட்டர் அல்லது ஃபுட் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே வருது. உடம்புக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறு குடலில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்ப்ரெயின் வழியாக உள்ளே போகணும், அப்படி தானே? அதுக்கு ஒரு இடம் உட்கார்றதுக்கு வேணும். அதனால அந்த மியூக்கஸ் மெம்ப்ரெயினை வந்து டைஜஸ்ட் பண்ணி அது வழியாக உள்ளே போகிறதுக்காக மியூசினேஸ், புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ், இந்த மாதிரி என்சைம் எல்லாத்தையும் செக்ரீட் பண்ணி அந்த மியூக்கஸ் லேயர் வழியாக இன்டெஸ்டினல் எபிதீலியல் செல்ஸுக்கு போகுது. அங்கே போய் அது வந்து நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய எபிதீலியல் செல்ஸில் போய் பைண்ட் ஆகுது, நல்லா போய் உட்காந்துருச்சு. உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுதுன்னா காலரா டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காலரா டாக்ஸினுக்கு வந்து 2 ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஏபின்னு ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த காலரா டாக்ஸின் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய கேங்க்லியோசைட்ஸ் இந்த ரிசப்டார்ஸில் வந்து உட்காருது. ரிசப்டார் சைட்டில் வந்து இந்த காலரா டாக்ஸின் வந்து உட்காருது. பார்த்தீங்களா? லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி தான். அந்த சைட்டில் வந்து கரெக்டாக உட்காருது. உட்கார்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா அது வழியாக இந்த ஃப்ராக்மெண்ட் வந்து உள்ளே போகுது. உள்ளே போகும்போது அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து பிரேக் ஆகி A1 A2ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ராக்மெண்ட்டாக வந்து இது மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உள்ளே வந்து இருக்கக்கூடிய ஜி புரோட்டீன்
ஜி புரோட்டீனில் வந்து ஏடிபி ரைபோசிலேஷன் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அதை தூண்டுற என்சைம் என்னது? அடினிலேட் சைக்ளேஸ். ஏடிபி ரைபோசிலேஷன் ப்ராசஸ் மூலமாக சைக்ளிக் ஏஎம்பி வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபார்ம் ஆகிற இந்த சைக்ளிக் ஏஎம்பி வந்து என்ன பண்ணுது? வெளியிருந்து வரக்கூடிய சோடியம் அயான்ஸை வந்து உள்ளே வந்து வர விடாது. ரெண்டாவது ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய அந்த கிரிப்ட் செல்ஸ் வழியாக குளோரைடை வெளியே போக வச்சிரும். அப்போ என்ன ஆகும்? இங்கே இந்த லூமன் ஏரியாவில் சோடியமும் குளோரைடும் வந்து அக்குமுலேட் ஆகும். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து சோடியம் குளோரைடு, அதாவது சால்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆகும் லூமனில். அப்போ என்ன ஆகும்? இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக வெளியே இருந்து வாட்டர் எல்லாமே உள்ளே வரும். உள்ளே வரும்போது இந்த ஏரியாவில் வந்து வாட்டர் ஜாஸ்தி ஆகும். ஸோ வாட்டரி டயரியா வந்து அந்த ஆளுக்கு வருது. சரியா? இதுதான் அந்த ப்ராசஸ். இப்போ இந்த காலரா டாக்ஸினை வந்து என்னென்ன ஜீன்ஸ் வந்து என்கோட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜீன் வந்து CRX. இது வந்து இட் இஸ் எ பார்ட் ஆஃப் பேத்தோஜெனிசிட்டி ஐலாண்ட் ஆஃப் த ஆர்கானிசம். பேத்தோஜெனிசிட்டி ஐலாண்ட் அப்படின்னா நான் இங்கே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். Pathogenicity islands carry genes encoding one or more virulence factors including adhesins, toxins or invasins. இந்த பேத்தோஜெனிசிட்டி ஐலாண்ட்ஸுங்கிறது என்னது? இதில் வந்து நிறைய ஜீன்ஸை வந்து கேரி பண்ணியிருக்கோம். அந்த ஜீன்ஸ் எல்லாம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விருலண்ட் ஃபேக்டர்ஸ் அதை வந்து கொண்டு போகும், கேரி பண்ணிட்டு போகும். அப்போ அந்த விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ் தான் adhesins, toxins அல்லனா invasins. They may be located on the bacterial chromosome or may be transferred within a plasmid. இங்கே இருக்கும் பாக்டீரியல் குரோமோசோமில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிளாஸ்மிடுக்கு உள்ளேயும் இது இருக்கலாம். ஸோ இங்கே பார்ப்போம். It is a part of pathogenetic island of an organism encoded by genome of filamentous bacteriophage. இதை என்கோட் பண்ணக்கூடிய அந்த ஜீனோம் எதுக்குள்ளது? filamentous bacteriophage, அதாவது CTX5. இந்த பாக்டீரியோஃபாஜோட ஜீனோம் தான் இதை என்கோட் பண்ணுது. which is integrated as prophage into the bacterial chromosome. இது வந்து prophage-ஓட சேர்ந்து இன்டகிரேட் ஆகி இருக்குது. TCP present on the surface of Vibrio cholerae is the receptor for this bacteriophage. இந்த விப்ரியோ காலரேவோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த TCP தான் இந்த பாக்டீரியோஃபாஜோட ரிசப்டராக இருந்து செயல்படுது. சரியா? அந்த ஜீன் தான் இதில் என்கோட் ஆகி இருக்குது. இன் திஸ் ஃபாஜ் என்கோடட் பேத்தோஜெனிசிட்டி ஐலாண்ட் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். மெனி அதர் ஜீன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பேத்தோஜெனிசிட்டி ஆர் கிளஸ்டர்ட் டுகெதர் such as gene encoding the biosynthesis of TCP, accessory colonization factor and regulator genes. இந்த ஃபாஜ் என்கோடட் பேத்தோஜெனிசிட்டி ஐலாண்டோட என்னென்ன இருக்குது? வேறையும் நிறைய பேத்தோஜெனிசிட்டிக்கு காரணமான ஜீன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருக்குது. என்னென்ன ஜீன்ஸு? டிசிபி பயோசிந்தசிஸுக்கு என்கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸு, அப்புறம் வந்து காலனைசேஷன் ஃபேக்டரை வந்து என்கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸு, அப்புறம் வந்து ரெகுலேட்டர் ஜீன்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் பேத்தோஜெனிசிட்டி ஐலாண்டாக வந்து இருக்குது. இட் இஸ் பிலீவ்ட் தட் த பேத்தோஜெனிசிட்டி ஐலாண்ட்ஸ் ஆர் அக்கர்ட் பை ஹாரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் த்ரூ பாக்டீரியோஃபாஜ். என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த பேத்தோஜெனிசிட்டிக் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பாக்டீரியோஃபாஜோட அந்த ஹாரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறாங்க. which may account for the emergence of new toxigenic Vibrio cholerae serogroups. இதுதான் வந்து நியூ சீரோகுரூப்ஸ் வந்து வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதாவது எந்தெந்த குரூப்பு? 0139 இது வந்து எதுலேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா, எல்டார் 01 ஸ்ட்ரெயின்லேருந்து இந்த ஸ்ட்ரெயின் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து டாக்ஸ் ஆர் ஜீன். இட் ரெகுலேட்ஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் CT, TCP அண்ட் அதர் விருலன்ஸ் ஃபேக்டர்ஸ். எல்லாத்தையும் வந்து இதுதான் ரெகுலேட் பண்ணுது. அண்ட் இட் செல்ஃப் ரெகுலேட்டட் பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ஹீட் ஷாக் ரெஸ்பான்ஸ். இது வந்து எப்படி ரெகுலேட் ஆகுது?
ஹீட் ஷாக் ரெஸ்பான்ஸ் மூலமாக இது வந்து ரெகுலேட் ஆகி இந்தந்த ஜீன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. அடுத்து குரோமோசோம்ஸ் விப்ரியோ காலரைக்கு வந்து 2 சர்க்குலர் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லார்ஜ் குரோமோசோம், இன்னொன்று ஸ்மால். லார்ஜ் குரோமோசோம்ஸ் bears the pathogenicity island which is needed for its growth and intestinal survival. அந்த லார்ஜ் குரோமோசோமில் பெரிய குரோமோசோமில் தான் பேத்தோஜெனிசிட்டி ஐலாண்ட் இருக்குது. இதுதான் வந்து அந்த ஆர்கானிசம் வந்து வளர்றதுக்கும் இண்டஸ்ட்ரைனில் வந்து நிறைய நாள் சர்வைவ் ஆகி உயிரோடு இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்மால் குரோமோசோம், அந்த சின்ன குரோமோசோமில் என்ன இருக்குது? இந்த ஸ்மால் குரோமோசோம் வந்து ஒரு ஜீனை வந்து கேரி பண்ணுது. இந்த ஜீனோட ரோல் என்னன்னா ரெகுலேட்டரி அண்ட் மெட்டபாலிக் பாத்வேஸ், அந்த ஆர்கானிசத்துக்கு தேவையான ரெகுலேட்டரி பாத்வே, மெட்டபாலிக் பாத்வே எல்லாத்தையும் வந்து செயல்பட வைக்குது இந்த ஜீன். அப்போ தான் இந்த ஆர்கானிசமால் நிறைய நாள் வந்து நீண்ட நாட்கள் வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து வாழ முடியும். வேறு என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஜோனா அக்ளூடன்ஸ் டாக்ஸின். இது வந்து இட் டிஸ்டர்ப்ஸ் த லைட் ஜங்ஷன்ஸ் பிட்வீன் த மியூக்கோசல் செல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து உடச்சி விடும். அப்போ அந்த டாக்ஸின் வந்து உள்ளே போகிறதுக்கு காரணம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்சசரி காலரா என்டிரோடாக்சின். இது என்ன பண்ணோன்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஃபாஜ் பேக்கேஜிங் அண்ட் செக்ரேஷன். அந்த பாக்டீரியோஃபாஜோட பேக்கேஜிங்க்கும் அது செக்ரேட் பண்ணுறதுக்கும் அந்த ஜீனோம் வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கும் வந்து இது காரணமாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வீரோ செல் டாக்ஸின். இந்த டாக்ஸின் வந்து ஷிஜெல்லா டிசென்ட்ரியோட டாக்ஸினுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இந்த டாக்ஸினுக்கும் இண்டஸ்ட்ரைனில் வந்து என்ன ரோல் அப்படிங்கிறது அவ்வளவா தெரியல. ஆனாலும் இந்த டாக்ஸினோட ரோல் என்னன்னா இந்த விப்ரியோ காலரை வந்து அக்வாட்டிக் என்விரான்மெண்ட், தண்ணியில் வந்து வாழ்கிறதுக்கு இது உதவி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாக்ஸின். அடுத்து அக்சசரி காலனைசேஷன் ஃபேக்டர்ஸ். தே ஹெல்ப் இன் அட்ஹெஷன் அண்ட் காலனைசேஷன். அந்த விப்ரியோ காலரே பாக்டீரியா வந்து ஒட்டுறதுக்கு, அந்த எபித்தீலியல் செல்ஸில் வந்து போய் அட்ஹியர் ஆகுறதுக்கு ஒட்டுறதுக்கும் அதே நேரம் காலனை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஃபேக்டர் வந்து உதவி செய்யுது. அடுத்து சிடரோஃபோருங்கிறது என்னென்னா இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அயன் அக்விசிஷன் அப்படின்னா என்னது? பெற்றுக்கொள்கிறது. அயன் வந்து அதாவது அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த சிடரோஃபோர்ஸ் வந்து உதவியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாக்டீரியல் எண்டோடாக்சின். Unlike other gram-negative bacilli, the LPS of this species does not contribute to the pathogenesis of cholera. வேறு நிறைய கிராம் நெகட்டிவ் பேசிலை மாதிரி இல்லாமல் இந்த எல்பிஎஸ், அதாவது எல்லா கிராம் நெகட்டிவ் பேசிலையிலையும் வந்து இருக்கக்கூடிய அந்த லிப்போ பாலிசாக்ரைடு வந்து பேத்தோஜெனிசிஸுக்கு காரணமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து காலராக்கு வந்து அந்த எல்பிஎஸ் வந்து காரணமாக இருக்காது. However, it is immunogenic. இம்யூனோஜெனிக்னா என்னது? இட் ப்ரொடியூஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூனோஜெனிக்காக வந்து இருக்குது, நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கொடுக்கும். அண்ட் இஸ் இன்க்ளூடட் அஸ் எ காம்போனன்ட் இன் கில்டு வேக்சின்ஸ். அதனால் இந்த டாக்ஸினை வந்து கில்டு வேக்சின் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த வேக்சினில் வந்து ஒரு காம்போனண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா அது இம்யூனிட்டி வந்து கொடுக்குது. இப்போ இந்த பேத்தோஜெனிசிஸ், காலரா டிசீஸோட பேத்தோஜெனிசிட்டி வந்து நம்ம பார்த்துட்டோம், அப்படி தானே? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது டாக்ஸின்ஸ் பற்றியும் நான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ. If you like this video, please don't forget to subscribe, share, like and click the bell button. If you have any more doubts, you can write your doubts in the comment section below. Thank you.